நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சால் நம்ம உடம்பு டயர்டானாலும் நம்ம மூளை எப்போவுமே டயர்டாகாது. அகெயின் ஒன்றும் பெஸ்ட்டாக பண்ணணும், என்னென்ன பண்ணால் ஒன்றும் பெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லும். அந்த மாதிரி தாங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அதை எப்போவுமே விட முடியாது. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது சமையலை ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கு. 33 வயசு ஆயிடுச்சு. ஒன்றும் அதோடைய ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க. ஒன்றுமே வந்து கற்றுக்கணும், ஒன்றும் பெஸ்ட்டாக ரெசிபி இது பண்ணணும் அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சத செஞ்சாவே எல்லாமே பெஸ்ட்டாக தாங்க அமையும். இந்த ஆர்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடு பால் காய்ச்சறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. காரைக்குடி ஸ்பெஷல் பால் பணியாரம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பொங்கல், இட்லி, 2 வகையான சட்னி, சாம்பார், அதுக்கடுத்து மெதுவடைங்க. இது தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காலையில் 7:30க்குனா வந்து லாலமூலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணோம்ல, டக்குன்னு லஞ்சுமே வந்து முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து என்னன்னா ஜீரா சம்பா ரைஸில் வந்து பிரியாணி கேட்டிருந்தாங்க, சப்பாத்தி, அப்புறம் கோபி 65 கேட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டேன். எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம்ல, ஏதாச்சும் அப்படிக்கு ஒன்று வருமே. ஃபுட் ஆர்டர்லாம் நல்லா தாங்க போச்சு. அதுக்கடுத்து நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சு விட்டுட்டு போயிரும்ல, அந்த மாதிரி தாங்க ஓவர் சூடாகிடுச்சு தொடர்ச்சியாக இருக்கும்.